சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பிரபல பிரியாணி உணவகத்திற்கு தற்பொழுது சீல் வைக்கப்பட்டுள்ளது. உணவகத்தில் சாப்பிட்டவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வந்துள்ளனர். உணவகத்தில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டவர்களுக்கு உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உணவகத்தில் பயன்படுத்திய சிக்கன் கெட்டுப்போனதா என அதிகாரிகள் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் உணவகத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்பொழுது சீல் வைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை திருவல்லிக்கேணி மற்றும் அண்ணா சாலையில் செயல்பட்டு வரக்கூடிய பிலால் ஹோட்டலில் சாப்பிட்ட கல்லூரி மாணவிகள் உட்பட 20 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் இந்த 2 உணவகங்களிலும் பிரியாணி மற்றும் சவர்மா உள்ளிட்ட உணவுகள் சாப்பிட்டதில் இவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த சென்னை திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பிலால் உணவகத்திற்கு சோதனை நடத்த வந்தார்கள். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தலைமையில் வந்த அதிகாரிகள் அதனை சோதனை நடத்தினார்கள். ஆனால் கடை முழுவதுமாக மூடப்பட்டிருந்தது மட்டுமல்லாமல் அங்கு பரிமாறப்பட்ட உணவு குறித்த சாம்பிள்கள் எதுவும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால் கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்திருக்கிறார்கள். மேலும் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கடையுடைய உரிமையாளருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக விசாரணைக்கு வரும்படியும் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.